நேற்றே நமது நிகழ்ச்சியில் இந்த வாட்ஸ்அப் நம்பரை பற்றி பேசிட்டோம். இதை ஊடகங்கள் எப்படி கவர் பண்ணுதுன்றது தான் இன்றைக்கி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மற்ற செய்தித்தாள்கள் எல்லாம் 3வது பேஜ் 4வது பேஜில் இது செய்தியாக வந்திருக்குது. தினமலரில் பேஜ் 1 ஹெட்லைன்ஸ் நம்பர், லஞ்சம் கேட்டால் புகார் செய்யலாம், வாட்ஸ்அப் எண் தமிழக அரசு அறிவிப்பு, இனி துணிச்சலாக அனுப்புங்கள் மக்களே அப்படின்னு போட்டுட்டு அதில் இந்த கண்டென்ட் ரொம்ப முக்கியம். லஞ்சம் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையை முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தீவிரப்படுத்தி உள்ளது. கடந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சிகளின் ஆட்சியில் தமிழகத்தில் லஞ்சமும் ஊழலும் புரையோடி போய்விட்டன. அவற்றை சுத்தப்படுத்தும் முயற்சியாக இதற்கு முன் எந்த ஒரு அரசியல் தலைவரும் வேறு எந்த மாநிலத்திலும் முன்னெடுக்காத துணிச்சலான நடவடிக்கையை தமிழகத்தில் மேற்கொண்டிருக்கிறார் முதல்வர் விஜய். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு லஞ்ச ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையில் பொதுமக்களும் கரம் கோர்க்க வேண்டும். அரசு துறை அலுவலகங்களுக்கு செல்லும் மக்கள், அங்குள்ள அதிகாரிகள், ஊழியர்கள் லஞ்சம் கேட்டால் உடனடியாக மேற்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் முறையிடலாம். மேலும் அருகில் உள்ள அந்தந்த மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு அலுவலகத்தில் நேரிலும் புகார் அளிக்கலாம். லஞ்சத்தை ஒழிக்க அரசு தன் பங்கிற்கு முதல் அடி எடுத்து வைத்துள்ளது. இதை வெற்றிகரமாக செயல்படுத்திட ஒத்துழைக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் கடமை. இது மாதிரி ஊடகங்களில் இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கிறது சாதாரண சின்ன விஷயமாக நாம் பார்க்க முடியாது. இது ஃபஸ்ட்டு பேஜில் போட்டுட்டாங்களா? ஒரு செய்தித்தாளில் விளம்பரம் கொடுக்கறதுக்கு எவ்வளோ செலவாகுன்றதும் உங்களுக்கு தெரியும். தினமலரில் அரை பக்கத்துக்கு இந்த நம்பரை விளம்பரம் போட்டிருக்காங்கப்பா. லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் அப்படின்னு போட்டு வாட்ஸ்அப் எண்ணு, விஜிலன்ஸோட ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, ஆஃபீஸ் அட்ரஸ் போட்டு லஞ்சம் கேட்டால் இங்கே புகார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த போஸ்டரை எல்லா அலுவலகத்துலையும் கொண்டு போய் ஒட்டுங்க. ஸோ ஒரு மீடியாக்கிட்டேருந்து ஒரு கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்க்கு இப்படி ஒரு ஆதரவு கிடைக்கிறது என்பது உண்மையிலேயே எந்த அளவுக்கு இந்த ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைக்கான தேவை ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இதோடு சேர்த்து நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த வாட்ஸ்அப்புன்றது டிவிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் புது ஒர்க்லோடு ஹெவியாக இருக்கும். நாங்கள் வேலை பார்த்துருக்கேன், இதே பிரிவில் வேலை பார்த்துருக்கேன். ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் இருக்கிற ஸ்டாஃப் தானே ஒருத்தரை போடுவாங்க. ஏற்கனவே பெட்டிஷனுக்குன்னு ஒரு சீட் இருக்கும், சரியா? அது டெய்லியும் தபாலில் ஒரு பெட்டிஷனை பார்த்து செக்ஷன் வைஸாக பிரித்து அனுப்பணும். இப்போது சமீப காலமாக மின்னஞ்சல் மூலமாகவும் புகார்கள் வரும். அதோட எண்ணிக்கை குறைவாக இருக்குன்னு வச்சுக்கலாம். வாட்ஸ்அப்பில் குவியும். அது எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து என்ட்ரி போட்டு கன்சால்டேட் பண்ணுறது ஒரு பெரிய ஒர்க்கு. அதில் நல்ல மெட்டீரியல்ஸும் வரும். ஸோ இந்த இனிஷியேட்டிவின் ஒரு பகுதியாக லஞ்ச ஒழிப்புத்துறையை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்கள், கூடுதலாக ஸ்டாஃப் கொடுங்க. அண்டு அந்த ஊழியர்களுக்கென்று ஏதாவது குறைகள், வாகனம், இதெல்லாம் இப்போது எனக்கு தெரிஞ்ச டிஎஸ்பி என்கிட்ட சொன்னது, லோக்கலில் கவர்மெண்ட் வெஹிக்கிள் இல்லைனா கூட எவனையாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவனை பிடிச்சி கார் கொண்டு வாயான்னு சொல்லி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது தெரிந்த விவகாரம் தான். லஞ்ச ஒழிப்புத்துறை அது மாதிரிலாம் செய்ய முடியாது. இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிக்கெலாம் நிறைய பேருக்கு வண்டி இல்லாமலாம் இருக்குது. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல டெலிவரியை கொடுப்பாங்க. உங்களோட இந்த இனிஷியேட்டிவ்க்கு அந்த துறை தான் முதுகெலும்பு. ஸோ டேரக்டர் போடுங்க, ஃபுல் டைம் டேரக்டர் போடுங்க. நான் சொன்னது மாதிரி திமுக ஆட்சி கால ஊழல்களை விசாரிக்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் செல்லு ஃபார்ம் பண்ணுங்கள். மோர் ஆஃபீஸர்ஸ், மோர் ஸ்டாஃபு ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த 5 வருஷத்தில் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை செய்துவிட்டு போகலாம். உங்களுக்கு தினமலர் மாதிரி ஒரு பெரிய செய்தித்தாள் மனதார உங்களை இப்படி வாழ்த்துதுன்னா கவர்மெண்ட் அவங்க வேலையை செஞ்சிச்சு, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு பப்ளிக்கு கால் கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கவர்மெண்ட்டில் நடவடிக்கை எடுப்பாங்க என்று நம்புகிறேன். பெரிய சீர்திருத்தத்தை செஞ்சுட்டு போகலான்னு சொன்னீங்க. போக வேண்டிய அவசியமே இருக்காது இவ்வளோ பெரிய சீர்திருத்தத்தை பண்ண அப்படின்னு நினைக்கிறேன். குஜராத்து தான். அதில் அந்த செய்தியிலே இன்னொன்று நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். லஞ்சம் கொடுப்பதும் லஞ்சம் வாங்குவது குற்றம் சொல்லிட்டு அங்கே எல்லாத்துலேயும் அந்த போஸ்ட் ஓட்டுங்க. சட்டம் தான்ப்பா சொல்லுது, சட்டம் தான் சொல்லுது. இந்த மாதிரி ரிவர்ஸ் ட்ராப்பு சிபிஐயும் போட்டிருக்காங்க, டிவிஎஸ்சிலையும் நடந்திருக்கு. சில நல்ல கலெக்டர்ஸ் இருப்பாங்க, எவனாவது அந்த லோக்கலில் கான்ட்ராக்டர் எவனாவது போய் எதுக்காவது ஆகும்னு சொல்லிட்டு சும்மா இருந்தாங்க சார் வச்சுங்க சார்னு சொல்லிட்டு ஒரு கவரை போட்டு உள்ளே கோல்டு செயினை போட்டு கொடுத்துருவாங்க, கோல்டு காயினை போட்டு கொடுத்துருவாங்க. இது நான் இருக்கும்போதே நடந்திருக்கு. டக்குன்னு அந்த சம்மந்தப்பட்ட கலெக்டர் என்ன பண்ணுவார், விஜிலன்ஸ் டிஎஸ்பிக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி அவன் வந்தான், அவனை பிடிச்சி உட்கார வையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு கவரில் போட்டு கொடுத்தான்னு சொன்னோன்னே அட்டெம்ப்டிங் டு பிரைப் பப்ளிக் சர்வன்ட்னு சொல்லிட்டு பிடிச்சி ரிமாண்ட் பண்ணலாம். ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே ஜெயலலிதா ஸ்டைலில் இவர் செயல்படுகிறார் என்று சொன்னேன்ல, கட்சி விட்டு நீக்கிறதோட நிறுத்தாமல் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா. நீக்கினதே எனக்கு அதிசயமாக இருந்துச்சு. திமுக நடக்குமா பாது? வாய்ப்பே இல்லை சார். கோயில் உள்ள நுழைஞ்சிட்டான ஒரு சின்ன பையனை ஜாதி பேர் சொல்லி ஒருத்தன் திட்டினானே ஒரு பஞ்சாயத்து தலைவன், ஞாபகம் இருக்கா? அவனை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 6 மாதத்தில் சேர்த்துக்கிட்டாங்கம்மா திருப்பி. ஸோ இந்த வீராசாமி நல்லா உருட்டினாயா,
கேமரா வச்சு எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாமல் வாங்க 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 எல்லாத்தையும் பேசிட்டு முடிச்சுட்டு நான் கைமாத்தாக கடன் வாங்கியிருந்தேன் அப்படின்னு உருட்டினாங்க. அண்டு கட்சிகள் அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. தூக்குனதோடு இல்லாமல் அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. தலைவர் ஜிபேல மாட்டிக்கிட்டார் சார். ஜிபேல காசு அனுப்பி பண்ணுவாங்க, நிதானம் இல்லை. ஸோ இது தாவேகவின் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், குறிப்பாக வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள், இவர்கள் அத்தனை பேருக்கும் இது பொருந்தும். நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு வேலை செய்யும். அவர் நான் தூய சக்தி ஆட்சி தரப்போகிறேன்னு சொல்லி அது தெரிஞ்சுதானே இப்போ இந்த கட்சியில் சேர்த்தீங்க. அப்புறம் போய்ட்டு இப்படி கை நீட்டினீங்கன்னா மற்ற கட்சியிலெல்லாம் கட்சியை விட்டு தான் நீக்குவாங்க, இங்கே ரிமாண்டும் பண்ணிடுறாங்க. ஏன் நம்பாலுப்பா உடுப்பா அப்படின்ட்டுலாம் இந்த கவர்மெண்ட்டில் நடக்காது. புரிஞ்சுக்கிட்டு தாவேக நண்பர்கள் செயல்பட வேண்டும். இல்லை சார், இந்த சம்பவம் உண்மையிலேயே வந்து வரவேற்கத்தக்கது தான். ஆனால் வழக்கறிஞர் நியமனத்திலேயே வந்துட்டு மாவட்ட செயலாளர் ஃபுல்லாக காசு வாங்கினாங்க. ஆனால் அதில் மட்டும் ஏன் சார் நடவடிக்கை எடுக்கல? இவர் கையும் களமாக மாட்டிக்கிட்டாரு, உடனடியாக நடவடிக்கை. நீங்கள் குறிப்பிட்ட விவகாரத்திற்கு விசாரணை நடக்கவில்லை என்று சொல்ல முடியாதல்லவா? இன்னொன்று, காசு வாங்கினவங்க எல்லாருக்கும் போஸ்டிங் வரல. சார் அடுத்ததா போக்குவரத்து அலுவலகங்களில் இந்த புதுசு ஆட்டோ வாங்கினா பதிவு செய்வாங்கல்ல சார், அது நிறுத்தப்பட்டிருக்கான் சார். என்ன சார் காரணம்? நேற்று சத்தியம் தொலைக்காட்சியிலும் இந்த செய்தி வந்தது, இன்றைக்கி தினமலர்லேயும் வந்திருக்கு. ஆட்டோக்களை இயக்க உரிய உரிமம் பெற்று ஆட்டோக்களை வாங்கியுள்ளோம், புதிய ஆட்டோக்களை பதிவு செய்ய வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் மறுக்கின்றனர். வாய்மொழியாக உத்தரவு வந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அப்போ யார் வாய்மொழியில் உத்தரவு போட்டது? யார்? மினிஸ்டர்ஸ். அப்படி தானே மீனிங் இதுக்கு. ஆனால் அமைச்சர் அலுவலகத்திலிருந்தோ அமைச்சரிடமிருந்தோ எந்த உத்தரவும் இது போல் வரவில்லை. தினமும் 50,000 முதல் 1,00,000 ரூபாய் வரை வீட்டுக்கு எடுத்து சென்றவர்களை திடீரென்று அந்த பைசா உனக்கு கிடையாது என்று சொன்னால் எப்படி இருக்கும் அவர்களுக்கு? ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து மினிஸ்டரை கட்டம் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அண்டு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம விரிவாகவே நமது முந்தைய நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கிறோம். ஒரு எம்பிஐ போஸ்டிங்க்கு, ஒரு ஆர்டிஓ போஸ்டிங்க்கு 1 இயருக்கு அப் டு 1 crore. மீனம்பாக்கம் அதிக ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற மீனம்பாக்கம், சோழிங்கநல்லூர், திருவான்மியூர் போன்ற பகுதிகளிலெல்லாம் 80 லட்சம் 1 கோடி ரூபாய். 365 நாளுக்கு நீங்கள் அந்த போஸ்ட்டில் இருந்துக்கலாம். அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணிங்கன்னா டாப்அப் பண்ணணும். இப்போ இந்த போஸ்டிங்ஸ்லாம் இப்போ போட்டதில்லை, டிஎம்கே பீரியடில் போட்டுட்டு வந்தது. 80 லட்ச ரூபா 1 கோடி ரூபா கொடுத்துட்டாங்க சிவசங்கருக்கு. இப்போ அதை எப்படி ரெக்கவரி பண்ணுவேன்? வாங்கலான்னு பார்த்தா வாங்க விட மாட்டேங்கிறாங்க. பார்த்திபன் அமைச்சருக்கு கீழே இருக்கவங்கலாம் கை நீட்ட முயற்சி பண்ணாங்க. அந்த ஆம்னி பஸ் விவகாரம் நாம் வெளியிட்டதும் உஷாராயிட்டாங்க. இன்னொன்று, இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுன்றது தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ஆர்டிஓ அண்ட் மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து மந்திரியை காலி பண்ணுவோம்னு சொல்லி ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நிறுத்திட்டாங்க. இதில் இன்னொரு உள்ள அரசியல் இருக்கிறது. கவர்மெண்ட்டு இவி வெஹிக்கிள்ஸ்க்கு கடந்த காலத்திலேயே திமுக அரசை புஷ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இவி வெஹிக்கிள்ஸ், இவி ஆட்டோஸ் குறிப்பாக மஹிந்திரா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இவி வெஹிக்கிள்ஸ் அதிகமாக உள்ளே வந்துச்சுன்னா யார் டீசல் இது பண்ணிகிட்ருப்பா? டீசல், சிஎன்ஜி. இன்னொன்று, சிஎன்ஜிக்கு க்யூ நிற்கிறத பார்த்துருப்பீங்கள்ல. 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் பங்கில் க்யூவில் நிற்கும் ஆட்டோக்களை நான் பார்த்துருக்குறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டிகிட்டு இருந்த கேப் டிரைவர் சொல்லுவார், 4 மணி நேரம் ஆகும் சார். 4 மணி நேரம் ஆனாலும் நின்று கேஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் சவாரி பிடிக்கணும், நான் எப்போ சார் தூங்குறது? ஸோ அதுக்கு பேட்டரி பெட்டர் இல்லை, கொஞ்சம் நிறுத்தி சார்ஜை போட்டோன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இது உள்ளே வந்தால் நம்ம சோலி முடிஞ்சு போய்டுன்னு சொல்லிட்டு சிஎன்ஜி, எல்பிஜி அண்ட் டீசல் ஆட்டோ மேனுஃபேக்சரர்ஸ் இதுக்கு எதிராக இருக்காங்க. ஸோ அவர்களும் இந்த போக்குவரத்து துறையின் ஆர்டிஓக்களும் மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்களும் சேர்ந்து இன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. என்னிடமே தகவல் வந்தது. அதாவது இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுற ஆட்டோவுக்கு, ஒரு ஆட்டோவுக்கு 20,000 வேணுமா? போன 1 மாதமாக காசு வாங்காமல் ரெஜிஸ்டர் பண்ண ஆட்டோவுக்கும் சேர்த்து காசை கொடு அப்படின்னு யாருங்க கேட்டது? மந்திரி கேட்டார். அவர் பேர் இழுத்து விட்டு இவங்க ஃபுல்லாக. இதுலேயும் மேலிட உத்தரவுன்னு அதிகாரிகள் தெரிவித்தனர். யார் மேலிடம்? விஜயா. ஸோ இதுவும் நடக்குது. இப்போ மேலே மந்திரிங்க வாங்கக்கூடாதுன்றதில் கவனமாக இருக்காங்க. இந்த நம்ம விஸ்வநாதனோட மனைவி மாதிரி சில பேர், அப்புறம் என்ன நம்மளே வாங்கலைன்னா அப்புறம் யார் வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் மீறி கை நீட்டும் நேர்வுகளும் இருக்கின்றன. நம்ம சப்போர்ட் இல்லைன்னா தாவேக ஆட்சி அமைச்சிருமா அப்படின்னாங்க. ஏத்தான் விஸ்வநாத சப்போர்ட் மட்டும் வேண்டாம்னா. இப்போது வாலி ஒரு புதிய கட்சியை தொடங்க இருக்கிறார். நீங்கள் இதை சொன்னதுனால சொல்கிறேன். ஆமாம், ஏற்கனவே அங்கே 10% ஓட்டு பெர்சன்டேஜ் இருக்குது. விஷயத்தை கேளு. புதிய கட்சியை தொடங்கி, மறுமலர்ச்சி காங்கிரஸ், நல்லா இருக்க பேர், தொடங்கி 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களில் 3 பேரை தூக்குகிறேன். 2 பேர் தானே மந்திரி ஆயிருக்கான், 3 பேர் காண்டா இருக்கான், தூக்கின்னு வர்றேன் என்று அவர் வேறு திட்டமிட்டு கொண்டுள்ளார். அதனால் விஸ்வநாதன்லாம் ஓவராக ஆடுனா தூக்கி போட்டுருவாங்க, புரிஞ்சுக்கணும். இப்போ காங்கிரஸ் மேலிடம் வந்து போதும் பண்ணி தான் 2 மாதம் மந்திரி ஆகிட்டே போ, அவன் வேறு வெளியில் போகிறான்றான், இந்தப்பா நீ போய் மந்திரியாக இருப்பான்னா என்ன பண்ணுவேன்? அதனால் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் அடக்கி வைக்க சொல்லுங்கள். ஸோ இது போல் அமைச்சர் கேட்கவில்லை என்று அமைச்சர்கள் கேட்காததனால் அந்த பர்சன்டேஜை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு இடைத்தரகர்கள் பல துறைகளில் நுழைந்திருக்கிறார்கள்.
இப்போ ஒரு பத்திரப்பதிவுத்துறை இல்லை வேறு துறை ஏதாவது ஒரு கட்டுமானத்துறை பிளானிங்னு வச்சுக்கோங்களேன், அது சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் வந்து வாங்கலை அப்படின்ட்டு தெரிய வந்துச்சுன்னா நடுவில் இருக்க புரோக்கருங்க வந்து என்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாருங்க, அவர் நேரடியாக வாங்குவார், மந்திரியால தான் நானே. அதனால் நீங்கள் என்கிட்ட கொடுத்துருங்க. இப்படி ஒரு வசூல் நடக்குது. இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குற வழக்கில் இந்த இடைத்தரகர்கள் 10 பேரை பிடிச்சி உள்ளே போட்ட மாதிரி இந்த மாதிரி 4 புரோக்கர்களை பிடிச்சி ரிமாண்டு பண்ணால் சரியாயிடும்.